ரூபாய் 33 கோடி மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலை பணி தரமற்ற சாலை அமைப்பது என புகார். மறு ஆய்வு செய்ய தரமான சாலை அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 33 கோடி மதிப்பில் திருப்பத்தூர் முதல் தருமபுரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மேலும் சாலை அமைக்கும் பணியில் தரமில்லாத ஜல்லிக்கற்கள் பயன்படுத்தப்படுவதோடு கழிவுப் பொருட்களை கொட்டி அதன் மீது தார் சாலை போடப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு அமைக்கப்படும் சாலை 3 மாதங்களுக்குள் சேதமடையும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். இதுகுறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் சுரேஷ்குமார் என்பவர் மனு அளித்தார். மேலும் சென்னையில் உள்ள தரக்கட்டுப்பாடு அதிகாரிகள் நேரில் வந்து சாலை பணிகளை ஆய்வு செய்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஆனால் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் ஒப்பந்ததாரரும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியும் நெருக்கமாக தொடர்பில் இருப்பதால் சாலை பணிகளில் முறைகேடு நடைபெறுகிறது என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. எனவே நடைபெற்று வரும் சாலை பணிகளை உடனடியாக மறு ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் தரமான சாலை அமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் ஊர் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். அரமான 33 கோடி ரூபாய் போகிற ரோடு பார். இதான் போட்டுக்கிற மெட்டீரியல். கேள்வி கேட்டால் யாருக்கு நான் சொல்லி எம்எல்ஏ காசு கொடுத்துருக்கேன் கான்ட்ராக்டர் போட்டுக்கிறத பாரு. எம்எல்ஏ காசு கொடுத்துட்டு ஒரு நாள் ஏடா பண்ண முடியான்றார். திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாவட்ட செயலருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது கேட்டா. அவர் கேட்டால் இன்ஜினியரா போகிறது தகுதி இல்லாது இந்த மெட்டீரியலே தகுதி இல்லாத மெட்டீரியல். சும்மா 100 ரூபாய்க்கு இந்த ஒரே காமிக்கிற பாருங்க அந்த மெட்டீரியல் எத்திக்குது. இதுதான் போட்டுக்கிறது ரோடு. 33 கோடி ரூபாய் சேங்ஷனு. 33 ரூபாய்க்கு பாருங்க. இது நல்லா பாரு. ஜேசிபியில் வாரம் அப்படியே ஜல்லி கொட்டிக்கிறாங்க. இது மொத்தமே இப்படி தான் கொட்டிக்கிறது. இதுதான் வேலையே. ஜல்லி கொட்டிக்கிறாங்கல்ல பாருங்க. கேட்டால் என்ன பண்ண முடியான்ற அப்படி. ஒரு ஒப்பந்தாரோட இவர் தான் இன்ஜினியர். சரியான இன்ஜினியர் இவர் தான் பார்த்துக்கிறது. இந்த தப்பான வேலைக்கு இன்ஜினியர் இவர் தான் பார்த்துக்கிறது. அந்த மெட்டீரியல் அப்படியே பாருங்க சார். இன்ஜினியர்னு சொன்னாங்க வர சொல்லிக்கிறேன். தப்பாக்குது ஏழன்னு சொல்கிறேன். சரியாக்குதுன்னு சொன்னால் என்ன சரியாக்குதுன்னு சொல்லு. நீ உங்கள் அதிகாரம் நீ ஆர்குமெண்ட் பண்ணுறா. தலைவர் தவறா மொத்தமே அள்ளணும். காக்கினார் வரைக்கும் இருக்கிறத அள்ளிட்டு திருப்பி ரோடு போடணும். தண்ணி ஊற்றலை. அதே குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த வந்து பாருங்க. அதை ஜல்லியே போடல. அதை அந்த இது போட்டுக்கிறாங்க. கழிச்சு போட்டுக்கிறாங்க ரோடுக்கு. அது போட்டால் சுத்தமாக ரோடே நிற்காது. தரம் இல்லாதது. ஏன்னா எல்லாம் எம்எல்ஏக்கு அமைச்சருக்கெல்லாம் பெரிய அளவில் துட்டை கொடுத்துட்டு வந்து போலியை போட்டுக்குன்னு நாங்களே ஏமாந்தோம். எங்களோட ஏமாந்துச்சு நீங்கள் சம்பாரிச்சுன்னு போகிறதுக்கு.
நீங்க சம்பாதிங்க வேணாம் இல்லை, முதல் படம் சம்பாதிக்கணும். அதுக்காக எங்க ஓட்ட சொல்லலாம் கொட்டி சம்பாதிக்காதீங்க ஜனங்களை. நீங்க போட்டு நீ கிளம்பி நாங்கள் இங்கேயே இருக்கிறவங்க அதிகாரி வர வரைக்கும் அல்ல கூட. என் பேர் சுரேஷ்குமார். திருப்பத்தூர் டு தருமபுரி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடந்துன்னு இருக்கு. 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடக்கிற இந்த பணிக்கு தரம் இல்லாத தகுதி இல்லாத பணி நடக்குதுன்னு சொல்லி சுத்தமாக காங்கிரீட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றல எதுவுமே செய்யலன்னு புகார் கொடுத்துருக்கேன். அந்த புகார் அடிப்படையில் சென்னையிலேருந்து குவாலிட்டி அதிகாரி வந்து செக் பண்ணாரு. உடனடியாக செக் பண்ணி அதுக்குண்டான ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு அந்த உத்தரவை மதிக்கல இது வரைக்கும். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து இன்னைக்கு கூட தரமில்லாத பணியை உடனடியாக ஆய்வு பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்களா, இப்போ யதாச்சியமா வந்தேன், பார்த்தீங்களா ஜேசிபியில் மண் வர்றாங்க. அதை எப்படின்னா தண்ணி விட்டு மெருக்கடிக்கணும், மெருக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜல்லி போடணும். அது எதுவுமே செய்யாத ஜேசிபியில் மண் எடுத்து உடனடியாக ஜல்லி போட்டு அப்படியே சமன்படுத்துறாங்க. அந்த ஜல்லி தான் போறாங்கன்னு பார்த்தா அந்த கழிவுகள், அதாவது எதுக்கும் பயனில்லாத ஒரு கழிவுகள் வரும் அந்த கிரைனைட் ஆர்கத்தில். அந்த கழிவுகளை எடுத்து வந்து கொட்டி அந்த சாலையை ஃபுல் பண்றாங்க. ஃபுல் பண்ணிட்டு நைட்டோட நைட் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 2 நாள் தார் ஊத்துற அளவுக்கு வந்துருது. அதை சரியான முறையில் மெருக்கடிச்சு அந்த தார் சாலைக்கு போறதுக்குன்னா தரமே வரது கிடையாது, அதுக்குள்ளவே செய்யறாங்க. அதாவது குறிப்பா சொல்லப்போனா இயற்கையா பழுக்காத்துக்கு முன்ன செயற்கை முறையில பழுக்க வைக்கிற மாதிரி மாம்பழத்தெல்லாம் பழுக்க வைப்பாங்க, அது மாதிரி இப்போ உடனடியாக பழுக்க வைக்கிற சூழ்நிலைக்கு ஆளாக்கி இந்த தார் சாலை அமைக்கிறாங்க. இது குறிப்பிட்ட நாளுக்குள்ள குறைஞ்சபட்சமெல்லாம் ஒரு 3 மாசம் கூட தரமில்லாத சாலை அமைச்சுருக்கிறாங்க. அதனால உடனடியாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த சாலையை மறுஆய்வு செஞ்சு தரமான சாலையை எங்கள் பகுதிக்கு அமைச்சு கொடுக்கணும். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கும் கொடுத்துருக்கேன். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் ஒப்பந்த பணியாளர்களும் மிகுந்த நட்புக்காரன் கோத்துனுக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து சொல்லி பயனில்லைன்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னு கேட்டால் எந்த ஒரு பதிலும் அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல. இது மட்டும் கிடையாது, இன்னும் முன்னாடி பார்த்தீங்கன்னா தார் சாலை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இன்னைக்கே மேடு பள்ளமா வேகத்தாட மாதிரி தார் சாலையை அமைச்சிருக்காங்க. அதனால உடனடியாக முழு வேலையும் இன்னைக்கு இங்க பாக்குற இதே நிலையில தான் இந்த தார் சாலை முழுசும் அமைச்சிருக்காங்க. அதனால உடனடியாக மறுஆய்வு செஞ்சு தரமான தார் சாலையை அமைச்சு கொடுக்கணும் இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்.